நான் ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்ணேன் ஸ்கூல் டைம்ல. இந்த பொண்ணு என்னை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அடிச்சு நல்லா பண்ணேன். ஸ்கூல் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணேன் நான். அதனால அவங்க அப்புறம் என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நீ எனக்கு மரியாதை தரல, நான் உனக்கு தரணும்னு அவசியம் இல்லை, சாரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? சோ பேசிக்கா இது பிரேக்கப் இல்ல, நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் பிரேக்கப் தானே? ஆஹா, பிரேக்கப்னா அப்படி கிடையாது. எப்படி பிரேக்கப் ஆகும்? அப்ப அந்த கான்செப்டே எனக்கு தெரியல, விட்டுருங்க. வாவ், லக்கி. பிரேக்கப்னா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, அவர் ரிஜெக்ஷனே இவ்வளவு நாள் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் வந்து லவ் பண்ணுமா, அவங்க வரலையே. அப்போ அது ரிஜெக்ஷன் தான் சார். பிரேக்கப்னா நீங்க வந்து நீங்க சொன்ன உடனே பிரேக்கப்னா ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் ஏதாவது ஆயி இப்ப நான் 44 வயசுல தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? விட்டுருங்க, வேண்டாம். வேணாம், கான்செப்டே தெரிஞ்சுக்க வேணாம். வேண்டாம். சரி, வேணாமா? ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி சார் நிறைய டாபு டாபிக்ஸ்லாம் வந்து அழகா ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. அதுல நீங்க ஒரு லைன் சொல்லியிருப்பீங்க, ஃபெமினிசம் வந்து எல்லா இடத்தையும் வந்து நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? இல்ல அந்த கான்செப்ட் இட்ஸ் an ongoing கான்செப்ட் நினைக்கிறேன் நான். we cannot term it yet. இன்னும் நிறைய டேபுவை பிரேக் பண்ணாதான் ஃபெமினிசம் கம்ப்ளீட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் கம்ப்ளீட். இட்ஸ் a very நல்ல ப்ராசஸா போயிட்டு இருக்குது.